ஒரு ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ணேன். நானும் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக போயிருந்தேன். சார் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்போ சார் பேசும்போதே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. சூப்பராக பேசுவார், அவர் ஸ்பீச் சூப்பராக இருக்கும். அது வந்து அப்புறம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு, இப்போ தெரிஞ்சு வச்சுருந்தாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் நீங்கள் வரணும், நீங்கள் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக எல்லாருக்கும் ஷெடியூல் பண்ணும்போது ஓகேன்னு சொல்லி வந்தார். வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்டு நம்ம அன்பு செல்வன் சார், சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவர். என்னென்னா இவர் ஃபீல் பண்ண மாதிரியே ஒரு சிறு முதலீட்டில் வந்து ஒரு படம் பண்ணி ஜெயிச்சாச்சு. நாங்கள் இப்போ இந்த ஜெய் விஜயம். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த பெரிய பட்ஜெட் படம் தான் ஜெயிக்கணும்னா இல்லை. ஸோ நான் வந்து பெரிய பட்ஜெட் படம் பண்ணியிருக்கேன். இது ஒரு சின்ன பட்ஜெட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். இது வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும். என்னென்னா மக்களுக்கு நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ கொடுத்த நிறைய பேர் எனக்கு அந்த கவிதா பாரதி சொல்லி அந்த பையன் வந்து பார்த்தா இன்னொரு படம் பார்த்தேன். அதில் வந்து ஓப்பனை திட்டிருக்காரு, ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லை, ஸ்டோரி நல்லா இல்லைன்னு சொல்லி. ஆனால் என்னை வந்து பாராட்டி இருக்காரு. அவர் யாருன்னு தெரியாது, என் தொழில் மேலே சத்தியம் எனக்கு யாருன்னு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ஜெய் விஜய் படத்தை வந்து ப்ரெஷ் ஷோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் பண்ணி பே பண்ணி படத்தை பார்த்துட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா உண்மையாகவே நல்ல படங்களை, நல்ல மக்களுக்கு தேவை வந்து நல்ல கதை தான். நல்ல கதை அது இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்கிரிப்ட் கொடுத்தா அதை ஜெயிக்கிருப்பாங்கிறதுக்கு எல்லோரும் ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் டெஃபினட்டாக சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம் வந்து இன்னும் நிறைய மெம்பர்ஸ் வருவாங்க. சிறு முதலீட்டு நிறைய படம் எடுக்கலாம். அதாவது மற்றவங்க சொன்னது மாதிரி ஏதோ பெரிய பட்ஜெட்டில் படம் எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும் இல்லை. படத்தை வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ண அவசியம் இல்லை. படத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா போதும். இப்போ வந்து எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் இதை மாதிரி பார்க்க படிக்கிறாங்க எல்லாருமே. ஸோ தியேட்டர்ஸ் வந்து ஒன்லி திருவிழா இல்லைன்னா பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து போவாங்க. இல்லைன்னா படம் சூப்பர் ஹிட் ஆகணும். அவர் படம் சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு, நல்ல படம் கூட சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் தேவை. இல்லைனா ஒரு நல்ல ப்ரொடியூசர் வந்து அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணால் மக்கள் பார்க்க வருவாங்க, தியேட்டர்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ என் படத்தை வந்து இந்த ஜெய் விஜய் படத்தை வந்து நான் தியேட்டர் ரிலீஸ் பண்ணி பிளான் பண்ணவே இல்லை. ஒன்லி ஆப்புக்காக தான் எடுத்தேன். ஆனால் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு சார் படம் சூப்பராக இருக்குது சார், இந்த தியேட்டர் ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. ஆனால் எனக்கு யாரை போய் கேட்க தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தெரியாது, பெரிய ப்ரொடியூசரோட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. ஸோ என்னால் போய் டெய்லி போய் அவங்கள போய் கேட்டுருக்க முடியாது சார் என் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி. ஸோ ஏதோ எங்கிட்ட வந்து ஒரு சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக படத்தை ரிலீஸ் பண்ணேன். அந்த சின்ன டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சின்ன தியேட்டரு, மட்டமான தியேட்டர்ஸ் தான் கிடைச்சிச்சு. ஸோ மக்கள் எப்படின்னா தியேட்டர்ஸ் கூட வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல தியேட்டர்ஸ் கிடைக்கணும். தியேட்டர் போய் படத்தை பார்க்கணும்னா நல்ல மல்டிப்ளெக்ஸ் இருக்கணும், நல்ல தியேட்டர்ஸ் இருக்கணும். ஸோ அது இந்த படத்துக்கு கிடைக்கல. நான் அதுக்கு கவலைப்படலை. தியேட்டர் ரிலீஸ் பண்ணாலே எனக்கு வந்து ஆக்சுவலி நான் இன்வெஸ்ட் பண்ணது தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 10 லட்சம், எனக்கு வந்து ஒரு 2 லட்சம் தான். ஸோ அது லாஸ். ஆனால் அதே ஒரு செலவும் இல்லாமல் எங்கள் ஆப் எல்லாம் யூஸ் பண்ண 2.5 கோடிக்கு மேலே கதை பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இதுதான் நாங்கள் வந்து we have to go with the flow. இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ண நல்லா நான் எதிர்பார்க்குறேன். நல்ல படங்கள் பண்ணுங்கள், நல்ல படத்தை பண்ணிட்டு வந்து நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடைச்சாங்கன்னா தியேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. இல்லைன்னா தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறது வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, எனிவே எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இவர் மிஸ்டர் ஆனந்த முருகன், அகில இந்திய துணைத் தலைவர் ஆஃப் IJK. ரொம்ப நன்றி. இவர் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் பரிச்சயம் பண்ணாரு. ரொம்ப நல்ல நண்பர். டெஃபினட்டாக நல்லது பண்ணுங்க, மக்களுக்கு சேவை பண்ணுறது எனக்கு இருக்கு. ஸோ இல்லை வேணாம், நடிக்க வர வேணாம், நல்லது பண்ணுங்க மக்களுக்கு. இதுதான் ஒன்று தான் பண்ணணும், ரெண்டு பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் நல்லது பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான நல்லவங்களை வந்து டெஃபினட்டாக நானாகட்டும், என் ரசிகமாகட்டும் பின்னாடி சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ மற்றவங்கெல்லாம் என்னோடய ஃபேன்ஸ் கிளப் தேவையில்லை, அவர் எல்லாம் ஃபேன்ஸ் கிளப்பு. அவர் வந்து ப்ரொடியூசர் திருமுருகன், ஒரு நியூ ப்ரொடியூசர். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. அடுத்தது என் நண்பன் கால சுகுமார், மாமரம் படம் பார்த்துருப்பீங்கள்ல, அதில் வந்து ஒரு சூப்பரான த்ரூ கேரக்டர் பண்ணியிருப்பான். இப்போ நெக்ஸ்ட் படம் நான் ஹீரோவாக பண்ணுற நெக்ஸ்ட் படம் சக்திவேல் சார் படத்தில் கூட பண்ணுறேன். அவர் தான் சக்திவேல், என்னுடைய அடுத்த படம் டைரக்டரு. இப்போ இன்னும் ரிலாக்ஸாக ஒன்லி ஆக்டிங் மட்டும் பண்ண போகிறேன் கொஞ்சம் நாளைக்கு. அவர் டைரக்ஷனை பார்க்க போகிறாரு. அதுக்கப்புறம் என் நண்பன் ராம்குமார், ஜெய் ஆகாஷ் பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப்போட பிரசிடென்ட். இந்த படத்தில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்த நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். என் ஃபேன்ஸ் அவங்க நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க இதை பண்ணணும்னு சொல்லி. இதை முடிச்சதுக்கப்புறம் நாம் வந்து வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் எப்போவுமே எனக்கு இந்த ஒரு மார்க்கெட், இப்போ நான் எதை நம்பி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன்னா என் ஃபேன்ஸ், நீதானே எந்த பொன் வசந்தம், அது மூலமாக எனக்கு கிடைச்ச ஃபேன்ஸ்
உலகம் பூரா இன்னும் இருக்காங்க. நான் அந்த சீரியல் நடிச்சு ஸ்டாப் பண்ணி 1.5 years ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அந்த ஃபேன்ஸ் கிளப் வந்து பெருசாகிட்டே இருக்கு. என் படங்களுக்கு வந்து இப்போ அவங்க ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. என்னுடைய படத்தை, அதாவது என் படத்தோட ஒரு கிளிப்பிங்ஸ் யூடியூப்ல வந்து போட்ட உடனே வந்து எக்கச்சக்கமான வியூஸ் வருது, காமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஒரே பாசிட்டிவாக இருக்கு. ஏன்னா அதுக்கு எல்லாமே காரணம் என் ஃபேன்ஸ். அந்த நீதான் இது பொன்பசத்து போடுவாங்க என் ஃபேன்ஸ் தான். உங்கள் அன்புக்கு நான் என்று பண்ணிப்பேன். தேங்க்யூ, லவ் யூ. பிரியாவில் வந்து பிரஸுக்கு தேங்க்ஸ். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இந்த விழாவிலேயே ஃபர்ஸ்ட், அதாவது இந்த ஜெய் விஜய் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமே பத்திரிகை, தொலைக்காட்சி, மீடியா நண்பர்கள் தான். அவங்க தான் சூப்பரான ரிவ்யூ. 99% வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து அதாவது உண்மை எழுதியிருந்தாங்க. இந்த படம் வந்து சூப்பராக இருக்கு. அந்த பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷனால வந்து படத்தில் வந்து மேக்கிங் வந்து பெருசாக பண்ணலன்னு, அதே சில பேர் வந்து எப்படின்னா இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக பண்ணிங்க சொன்னாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு போதும். யாருமே இந்த படத்தோட கதையோ ஸ்க்ரீன் பிளேயோ நடிப்பையோ யாருமே மைனஸாக சொல்ல, எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ இந்த ஜெய் விஜயம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு நீங்கள் எல்லாம் தான் காரணம். அப்புறம் முக்கியமாக நான் வந்து சொல்லணும், யாருன்னா நம்ம ப்ளூ சட்டை மாறன் சார். ப்ளூ சட்டை மாறன் சார் எனக்கு உண்மையாக ஷாக்காக இருந்துச்சு. என்னென்னா எங்கள் படம் ஜெய் விஜய் படத்தை அந்த IMDb, அதாவது இன்டர்நெட் மூவி டேட்டா பேஸில் வந்து எல்லாருமே ஓட் போட்டிருந்தாங்க 9 out of 10. இந்த படத்துக்கு ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிமுக்கு வந்து 9 out of 10 கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ப்ளூ சட்டை மாறன் வந்து அவருடைய ஒஃபிஷியல் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ப்ளூ சட்டை மாறன் சார். ஆக்சுவலி நிறைய பேர் அவர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சின்ன படத்தை வந்து பார்த்துட்டு அவர் ரிவ்யூ கொடுத்தாருன்னா, நல்லா இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த படம் சக்ஸஸ் ஆகுது. அவர் வந்து அநேகமாக உண்மையை தான் சொல்கிறாரு. பட் சில நேரத்தில் வந்து அவர் சொல்கிற விதம் வந்து மக்களுக்கு வந்து அது ஒரு கஷ்டமாக இருக்கும், சில ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து கஷ்டமாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவரால் வந்து நிறைய பெனிஃபிட் வந்து நிறைய சின்ன ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி எங்களுக்கும் கிடைச்சிச்சு. ஸோ ப்ளூ மட்டசாமி சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருமே யாரும் பேரை மிஸ் பண்ணிட்டா ஐம் சாரி. பட் டெஃபினட்டாக சொல்கிறேன், என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் all the மீடியா எல்லாருமே, இங்கிலீஷ் பேப்பர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே பிஃபோர் யூ மீடியா, இங்கிலீஷ் பேப்பர்ஸ் ஆகட்டும், டென்டெக்னா எல்லாருமே வந்து சூப்பராக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த ரிவ்யூஸை வந்து ஃபுல்லாக எடுத்து கொஞ்சமாக போட்டு 15 minutes வீடியோ வந்துருச்சு. அதை போட முடியலை, யூடியூப்லேயே போட்டால் வந்து அது அவ்வளோத்துக்கு நிறைய வியூஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே, நான் ஆக்சுவலி இந்த படத்தை எடுத்துக்கும் பயந்துருந்தேன், என்னடா எப்படி எடுத்துக்கலாம் படத்தை, சில உப்புமா படம் விட்டுருவாங்க. ஆனால் யாருமே அப்படி சொல்லாமல் லோ பட்ஜெட் படத்தை கூட என்கரேஜ் பண்ணி அதை வந்து இவ்வளோத்துக்கு சக்ஸஸ் ஆகிச்சது நீங்கள் தான், பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான். ஆல் த மீடியா அண்ட் ப்ரெஸ், தேங்க்யூ ஆல், ஐ லவ் யூ ஆல்.